அருமையானவர்களே, இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கும் நாம 2 வசனங்களை பார்க்க போகிறோம். 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்ய போகிறார். அந்த வசனங்களை நான் வாசிக்க நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை தயவாய் கேட்கிறேன். எரேமியா 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நினைவுபடுத்தி நம்மை ஆசீர்வதிக்க இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். முதலாவது, அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீங்கள் தப்புவிக்கப்பட்டு காக்கப்பட்டு பலன் அடைந்து அவரிலே நீங்கள் நிலை நிற்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அடுத்தபடியாக, உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார்? இந்த இருளான நாட்களிலிருந்து, இந்த இருளான வேதனையிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில தான் உங்கள் சத்தத்தை கேட்ட கர்த்தர் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை இன்றைக்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறார். முதலாவது, அவர் உங்களை தப்புவிக்க போகிறார். 2வது, அவர் விடுவித்து உங்களை காக்க போகிறார். 3வது, உங்கள் பிராணனை, அதாவது உங்கள் ஜீவனை அவர் காத்து உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும், அபிஷேக வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தரப்போகிறார். மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் இந்த நல்ல வார்த்தைகளை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார். நம்புவோம், விசுவாசிப்போம், கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தப்புவிக்கிற, விடுவிக்கிற, எங்கள் பிராணனை காக்கிற நல்ல தேவன் எங்கள் பக்கத்தில் உண்டு. அவர் எங்களை வழிநடத்துவார். ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் காக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு அவராலே நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து சுகிர்தமாயிருக்க உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.